இன்ஸ்டாகிராம் வீடியோவை பார்த்து காடு, மலை அப்படின்னு பயங்கரமா விளாக் பண்றதுக்காகவே எங்கேயாவது ட்ரிப்புக்கு போக நினைக்கிறீங்களா? போயிட்டு வாங்க. அதில எந்த தப்பும் இல்ல. ஆனா, அதுக்கு ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு விஷயம். நீங்க போற இடம் சேஃபானதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க. ஏன்னா, அதில வர சாதகத்த மட்டும் தான் வீடியோல காட்டுவாங்களே ஒழிய, பாதகத்தையும், பிரச்சனைகளையும் இன்ஸ்டாகிராம் வீடியோல ஒரு நிமிஷத்தில பார்க்குற வீடியோல காட்ட மாட்டாங்க. இயற்கையின் அழகு மனிதர்களை எப்பவுமே ஈர்த்தாலும் கூட, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. கர்நாடக மலைப்பகுதியில நடந்த ஒரு சம்பவம் இதுக்கு ஒரு உதாரணமா மாறி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல பார்த்த அழகிய காட்சிகளால ஈர்க்கப்பட்ட ஒரு குரூப் கர்நாடக மாநிலத்தின் ஒரு காட்டுப்பகுதிக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. மலை உச்சியிலிருந்து காட்சிகளை ரசிக்க போன அவங்க அட்டைப்பூச்சி தாக்குதலால அவதியுற்றிருக்காங்க. குறிப்பா ஒருத்தருடைய தொப்புல இருந்து அட்டைப்பூச்சியை உருவி எடுக்கிற காட்சி அவங்களுடைய வீடியோவில் அதிர்ச்சி ஊட்டும் ஒரு தருணமா பதிவாகியிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல காணப்பட்ட காட்சிகளை நேர்ல ரசிக்க முடிஞ்சிருந்தாலும் கூட அந்த அனுபவம் பாதுகாப்பு சவால்களால நிரம்பியதாவே சொல்றாங்க. தாக்குதலிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியும் இயற்கையில மறைஞ்சிருக்கிற ஆபத்தை முழுமையா அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னும் அவங்க உணர்ந்திருக்காங்க. ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு தயாரா வாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வாசகத்தோட வீடியோவை இணையத்துல பகிர்ந்த அவங்க இயற்கை பயணத்துக்கு முன்னாடி பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வைரலான வீடியோ இயற்கையின் அழகோடு வரக்கூடிய ஆபத்துகளையும் மக்களுக்கு நினைவூட்டுதுங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் சுற்றுலா ஆர்வலர்கள் இயற்கையின் பேரழகை ரசிக்கிறதோட மட்டும் இல்லாம அதோட வரக்கூடிய சவால்களுக்கும் மனது மற்றும் உடல் ரீதியா தயார் செய்யணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னும் தெளிவா சொல்லுதுன்னு சொல்லலாம்.